ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடி செடி கொடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம். செடி கொடிகள்லாம் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சிறப்பான பூச்சிக்கொல்லியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ செடியில் மாவு பூச்சி தொல்லை அதிகளவு இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் தவிச்சிட்ருப்பீங்க. முதல் 2 இலையில் வரும், அடுத்த நாள் பார்த்தா 10 இலையில் வரும், அப்புறம் பார்த்தா கொத்து கொத்தாக எல்லா இலையிலும் வந்து அந்த செடியை சாகடிச்சிடும். இதுக்கு முக்கியமான காரணம் அந்த வெள்ளைப்பூச்சிக்கு மேலே உள்ள ஒரு கோட்டிங் தாங்க. அந்த கோட்டிங் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாதுங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அது மேலே ஒரு இனிப்பு திரவம் சுரக்கும். இதை அந்த எறும்புகள் விரும்பி வரும். அந்த எறும்புகள் இந்த இனிப்பு திரவத்தை சாப்பிட்டு அங்கங்கே கொண்டு போய் வச்சிரும். அப்போ அந்த பூச்சிகளுடைய வெள்ளைப்பூச்சி தொல்லை அந்த செடி முழுவதும் பரவிடும். அப்போ என்ன ஆகும்னா, இதுக்கு வந்து செடிக்கு பரவுறதுக்கு முக்கிய பங்காற்றுவது எதுனா எறும்பு. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எறும்பை கட்டுப்படுத்தலாம். எறும்பை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் பட்டை இருக்குது, கிராம்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பட்டை கிராம்பை வந்து ஒரு கிருமி நாசினி தான். அது ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடித்து தூளாக்கி, அந்த தூளை அந்த தொட்டியை சுற்றி மணலில் போடும்போது எறும்புகள் மேலே வராது. அப்படி இல்லையா, இந்த சப்பாத்தி கல்லியை கூட நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சுற்றி ஊற்றும்போது எறும்புகள் வராது. வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெந்தயத்தை நம்ம நல்லா தூளாக்கி அதை வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அந்த செடியை சுற்றி ஊற்றும்போது இந்த எறும்புகள் வராது. சரி, எறும்புகள் தொல்லையை கட்டுப்படுத்திடலாம். இப்போ மேலே வந்த அந்த பூச்சிகள் தொல்லையை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். வந்து அந்த பூச்சிகள் வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல இருந்தால் அதை ஈஸியாக நம்ம கட்டுப்படுத்திடலாம். ஆனால் அது பரவிடும்போது தான் கஷ்டம். இப்போ இந்த செடியை நம்ம பார்க்குறோம். இந்த செடியில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், எறும்புகள் இருக்கா? இப்போ இதுக்கு வந்து பூச்சி தொல்லை வந்துருச்சு. பாருங்க, இது ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கையாலேயே அதை சரி பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சு போச்சு. அப்போ இது வந்து தப்பிச்சிடும். ஆனால் இப்போ இந்த செடி முழுவதும் பரவிருச்சு பாருங்கள். எறும்பு தான் அதை கொண்டு போய் வச்சுருக்கு பாருங்கள். இது மாதிரி பரவிருச்சுன்னா அந்த செடிகள் எல்லாமே அழிஞ்சிரும். இந்த பாருங்கள், இது பரவலை, இது பரவலை. இப்போ இந்த 2 கிளையில் தான் இருக்குங்க. இது வந்து நம்ம பண்ணலாம். இப்போ இந்த கிளையை பார்ப்போம். இதுலேயும் வந்துடுச்சு. இங்கேயும் பாருங்கள். அப்போ ஒரு கிளை 2 கிளை இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அந்த கிளையை வெட்டி விட்டுடலாம். இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிளையை காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ இந்த கிளையை பார்ப்போம். இந்த கிளை நல்லா இருக்குது, இந்த கிளையும் நல்லா இருக்குது. இந்த கிளையை பாருங்கள், பூச்சித்தொல்லை ரொம்ப இருக்குது. இந்த கிளையில் இருக்குது. இப்போ இந்த கிளையில் வந்து இப்படி இருக்கும்போது அந்த இலையை மட்டும் பிச்சு விட்டாலே போதும். அதை கட்டுப்படுத்திடலாம். ஆனால் இந்த செடியில் வந்து அந்த மொத்தத்துக்கும் இது பரவி இருக்குது. இந்த மொத்தத்துக்கு பரவி இருக்கிற அந்த பூச்சியை வந்து வேறு எது அடித்தாலும் சாகாது. இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான 2 பொருள் தாங்க. அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹலோ சார், இங்கே பாருங்கள், சுத்தமான வேப்பெண்ணெய் எடுத்திருக்கோம். அதோட இந்த விம் லிக்யூடையும் எடுத்திருக்கோம். பாத்திரம் கழுவுற விம் லிக்யூடையும் எடுத்திருக்கோம். இந்த 2ஐயும் பயன்படுத்தி தான் நம்ம சேர்க்குறோம். நம்ம செடி வந்து ரொம்ப பூச்சி தாக்குதல் இருக்கிறனால நம்ம இதில் வந்து ஒரு 1/2 பாட்டில் எடுத்திருக்கோம். கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கோம். இதில் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஊற்ற போகிறோங்கிறத பாருங்கள். இதை பாருங்கள். இப்போ இது கலக்கலை பாருங்கள், டூத்ப்ரஷ்ஷு. இப்போ இதை கலக்கலை பாருங்கள். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதை பாருங்கள். இப்போ என்ன செஞ்சாலும் இது கலக்காது. இதை பாருங்கள், இப்படியே மிதக்குதா. இது ஸ்ப்ரேயில் பயன்படுத்தினா ஸ்ப்ரே கெட்டு போயிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விம் லிக்யூடை பயன்படுத்த போகிறோம். இந்த விம் லிக்யூடை பயன்படுத்தும் போது அது என்ன ஆகும்னா கலக்கும். இப்போ இதை பாருங்கள்,
ஒரு 4-5 சொட்டு ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், மேலே மிதந்ததெல்லாம் கலந்துருச்சு பாருங்கள். நல்லா கலக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஸ்ப்ரேயருக்கு மாற்ற போகிறோம். ஸ்ப்ரேயரை பாருங்கள், ஏற்கனவே தண்ணி இதை எடுத்து வச்சுருக்கோம். இதை இதில் ஊற்றுறோம். இதை லாக் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. வாங்க பார்க்கலாம். செடியை பாருங்கள், செடி. இந்த செடியில் இந்த பாருங்கள், ஓட்ஸ் அடிங்க. இந்த பாருங்கள், அடிச்சோன்னா போயிருக்கு பாருங்கள். ஓகே, தெரியுதாங்க, வெள்ளை அடிச்சோன்னா போகுது பாருங்கள். மேலே இருக்க ஓடு உடையுது பாருங்கள், கீழே இருக்கிற ஓடு பாருங்கள். இங்கே பாருங்கள், வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அடித்த உடனே என்ன ஆகுது பாருங்கள், ஓடு உடையுது. எறும்புகள்லாம் தலை தெறிக்க ஓடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், வெள்ளை பூச்சிலாம் எப்படி செதறுதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எறும்பு துளைகளாக இருக்குது பாருங்கள். இதை அடித்த உடனே பாருங்கள், பாருங்கள் எல்லாமே இந்த ஓடெல்லாம் உடஞ்சி எறும்புகள்லாம் போயிடுது பாருங்கள். பாருங்கள் எறும்புகள் எப்படி இருக்குது, பூச்சி தொல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை அடித்த உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வெள்ளை இதான் உடஞ்சி பூச்சிகள்லாம் அப்படி ஓடுது பாருங்கள். வேப்பெண்ணெய்க்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. வேப்பெண்ணெய் விம்மாயில் சேர்க்கும் போது நம்ம வெள்ளைப்பூச்சி நம்ம எல்லை விட்டு போயிடும். இனி வெள்ளைப்பூச்சி தொல்லை இந்த செடிக்கு இருக்காது. அவ்வளோதாங்க. இப்போ இது சரி பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, இதுக்கு கீழே வந்து திருப்பி அந்த எறும்புகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அது கீழே வந்து நம்ம அந்த பட்டை கிராம்பு பொடியை போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். அப்படி இல்லையா, நம்ம அந்த பாருங்கள் வேப்பெண்ணெய் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை சுற்றி ஊற்றி விட்டால் போதும். அவ்வளோதான். இந்த சுற்றி இந்த வேப்பெண்ணெய் கலந்து தண்ணி ஊற்றி விட்டால் போதும். இனிமேல் இந்த வெள்ளைப்பூச்சி தொல்லை நமக்கு கிடையாது. இந்த வெள்ளைப்பூச்சி பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தா சதா கார்டன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.